ஆஃபீஸர்ஸ்லாம் சாப்பிட்டது அப்படின்னும் போது, ஸோ இந்த இடத்துல அந்த மருந்து வாசனைலாம் வருதுன்னும் போது இது சாப்பிட்றவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, வயிறு வலிலாம் வரும் செய்யணும், அதை பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் அவர் வன்னியரசு அவரோடது ஆஃபீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஆஃபீஸ் வந்து 10-12 வருஷமா மூடி இருந்தது அந்த ஒரு ஏரியாவில் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து திறக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கணும். அவர் பிரச்சாரத்தில் சொன்ன மாதிரி அதை திறந்துட்டு அவர் அந்த ஆஃபீஸில் அவரை மீட் பண்ண போன நரிக்குறவர்கள் அந்த இனத்தவர்கள் அவர்கிட்ட வந்து ஒரு சில கோரிக்கைகள் வைக்கும் போது அவங்களோட குழந்தைங்கள டேபிள் மேலே உட்கார வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து அந்த உணவை இவருமே அந்த குழந்தைங்க வந்து இவருக்கு ஊட்டுறது அப்படிங்கிறதுலாம் நம்மளால் இன்ஸ்டாவில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரீல்ஸாகவே போடட்டுமே. ஆனால் ரியாலிட்டிக்குள்ளே அதை பார்க்க முடியுதில்ல அப்படிங்கிற உண்மையை தான் திமுகவால் ஒத்துக்க முடியல. இது படத்துக்காக போடுற ரீல்ஸ் இல்லை, இது வந்து அந்த ஆட்சியில் நடக்குது தானே, அந்த ஒரு 5 நிமிஷம் அது உண்மையான விஷயம் தானே, அது ஏஐ கிடையாது இல்லை அப்படிங்கிற உண்மையை திமுக ஒத்துக்கிட்டே ஆகணும். அதே மாதிரி ஜென்சி கிட்ஸால தான் வந்துட்டு இன்ஸ்டாவில் வின் பண்ணியிருக்காங்க டிவிக்குன்னா உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கவே இவ்வளோ வருஷம் ஆச்சா அப்படி இவ்வளோ நாள் ஆச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜென்சி கிட்ஸ் திடீர்னு உருவானம் கிடையாது. இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்ஸ்டாவில் வந்து எப்பயுமே பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறவங்க இருப்பாங்க. ஏன் அன்னைக்கு ரஜினி சாருக்குமே ஒரு கும்பல் இருந்ததுனால தானே அம்மா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுன்னு அந்த எலெக்ஷன்ல அவர் குரல் கொடுத்தது அம்மாக்கு எதிராக அந்த எலெக்ஷன் மாறுச்சு அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு ஒரு கூட்டம் ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அவர் எலெக்ஷனுக்கு வரல, பாலிடிக்ஸ்க்கு வரல, அவர் விலகிட்டாருன்னும் போது இன்னைக்கு வந்து இவர் சொன்னது மட்டும் இல்லாம நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வர 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சாகுதுன்னும் போது இவர் தளபதி விஜய் டு சிஎம் விஜயா மாறி இருக்காருன்னும் போது எப்பயுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு செட் ஆஃப் ஜனங்க அந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு யூத் எனர்ஜெட்டிக் பீப்புள் வந்து பொலிட்டிக்கலில் ஒரு நல்ல சேஞ்ச் வரணும், இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதையாச்சும் ட்ரை பண்ணுறவங்க, எங்கே எனர்ஜிட்டிக்காக இருக்கவங்க, படித்தவங்க, இல்லை ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யார் வந்தாலுமே அதை வரவேற்கிறதுக்கான ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சியில் அது நடந்திருக்கு. இல்லை இந்த எலெக்ஷனில் இது நடந்திருக்கு அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து திமுக கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு கேட்கணும். உங்களுக்கு நாட்டில் ஜனங்களுக்கு நல்லது நடக்கிறது முக்கியமா, எப்போ பவரில் உங்கள் குடும்பம் மட்டும் இருக்கிறது முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி தான். இப்போ யார் வந்து செஞ்சாலுமே நாட்டில் நல்லது நடந்தால் ஓகே தான், நாங்கள் எதிர்கட்சியாக நின்று இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஜனங்களுக்கு நல்லது செய்வோம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஆட்சியில் நடக்கிற தப்புகளை நாங்கள் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்ல எதிர்கட்சியாகவும் இருக்கலாம், இல்லை ஃபியூச்சரில் ஆளுங்கட்சியாக மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் மட்டுமே பவரில் இருக்கணும், நாங்கள் மட்டுமே பவர்ல இருக்கணும், அது எப்படி வந்து மு க ஸ்டாலினை தோக்கடிப்பீங்க, அது எப்படி வந்து மு க ஸ்டாலினை வந்து கொளத்தூர் தொகுதியில வந்து தோக்கடிப்பீங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் செலிபிரிட்டிஸ்லாம் சைட்ல இருந்து வைக்கிறது, பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், நிறைய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் எடுத்து வைக்கிறது, சீமான் சார் இவங்களாம் எடுத்து வைக்கிறது பார்க்கும்போது மு க ஸ்டாலின் சார் ஒரு மனுஷன் தானே அப்படின்னும் போது கலைஞருக்கு வராத தோல்வியா, அம்மாவுக்கு வராத தோல்வியா அப்படின்னும் போது மு க ஸ்டாலின் இவரு எல்லாரும் சொல்ற மாதிரி தான், இப்போ நம்ம விஜய் சார் சொன்ன மாதிரி தான் வன்னியரசும் அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே